என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு உங்க வயசுக்கும் மரியாதை கொடுத்து நீங்க கொட்ட கொட்ட பொறுமையா போவன்னு குனிஞ்சுகிட்டே இருந்தால அந்த தமிழ்ச்செல்வி இல்ல நானு. சுயமா என்னோட முயற்சியில டாக்டருக்கு படிச்சு வாழ்க்கையில சாதிக்கணும்னு என்னோட 2 பிள்ளைங்களையும் நான் காப்பாத்தணும், படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், எல்லாரும் கண்ணு முன்னாடியும் ஜெயிச்சு காட்டணும்னு வைராகியமா வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்ச்செல்வி நான். இன்னொரு தடவை இந்த மாதிரி குழந்தை விஷயத்துல என்ன சீண்டி பாக்கணும்னு நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. அப்புறம் இந்த மரியாதை கூட கிடைக்காது. உங்க மரியாதைய காப்பாத்திக்கிற வழிய பாருங்க. ஏன் குழந்தை என் கிட்டதான் இருக்கும், என் கிட்டதான் இருப்பா. என்னையும் என் குழந்தையையும் யாரும் பிரிக்க முடியாது. நீங்க 2 பேரும் சொன்ன சவால்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இனிமே என்ன எப்பவும் சீண்டி பாக்காதீங்க. போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். ஏய் 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 நில்லடி. மதனி மதனி, என்ன நீங்க வண்டி போனதுக்கு அப்புறம் ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அத்த, நாங்களும் உங்களை தோக்கடிக்கணும், அவமானப்படுத்தணும்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கோம், என்னென்னமோ பண்ணிருக்கோம். ஆனா இப்படி ஒரு அவமானத்தை தமிழ்ச்செல்வி உங்களுக்கு கொடுப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. பல்பு பெரிய பல்பால இருக்கு. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டாங்கடி அம்மாவும் மகளும். இது தேவையா? எதுக்கு பாம்பு புத்துக்குள்ள போய் கைய விடுவானே, பாம்பு நொட்டுன்னு போட்டுருச்சுன்னு வாயில நொர வந்துருச்சுன்னு அழுவானே. ஐயோ ஐயோ, வாடி போலாம். ஈஸ்வரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. காலையில தமிழ்ச்செல்வி வந்து அவ புள்ளைய கேட்டிருந்தான்ற விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே அப்பவே அழகிறதுக்கு அவகிட்ட கொடுத்திருப்பேன். நாமளும் கொஞ்சமாவது நியாயம் தர்மங்கிறத யோசிச்சு நடந்துக்கணும். எதுக்கு இப்படி நடந்துக்கணும்? வயசுல சின்ன புள்ள அவ எப்படி பேசிட்டு போறா? நம்ம மரியாதைய நாம தான் காப்பாத்திக்கணும். மா, என்னம்மா அவ பாட்டுக்கு அசிங்கப்படுத்திட்டு போறா, இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. தரங்க, தமிழோட தங்கச்சி தானே பாப்பா. குடு. இல்ல, இது ஒண்ணும் இல்ல. குடுமா, ஒண்ணும் இல்ல. குடு. இது உங்க மக எங்க வீட்டுக்குள்ள சேதுக்கு எழுதின லெட்டர். ஏதோ உங்க நல்ல நேரம் இந்த லெட்டர் நான் கையில வாங்கினேன். ஆனா இதுவே எங்க வீட்டுல வேற யார் கையிலயாவது போயிருந்தது, இந்நேரம் மொத்த கல்யாணம் சொல்லிய நின்னு போயிருக்கும். சரி, ஏதோ அறியாத புள்ள தெரியாம செஞ்சிருச்சேன்னு நான் தான் பாவம் பார்த்து இத வேற யார்கிட்டயும் கொடுக்காம உங்களை வர சொல்லி கொடுக்கறேன். உங்க மகளுக்கு படிப்பு தான் முக்கியம்னா நான் வேணும்னா எங்க மாமா கிட்ட பேசி. ஆமா ஆமா, வேண்டாமா, அப்படி ஒன்று பண்ணிடாதீங்கம்மா. இங்க பாருங்க, கல்யாண வேலையை பாக்குறதோட சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்லனா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா நடந்து போயிடும். நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால இன்னைக்கு இப்படி வந்து பேசிட்டு போறா. அன்னைக்கே இவளோட கல்யாணத்தை நிறுத்தி இருந்தேன்னா இப்படி பேசிருக்க மாட்டேன். அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டதுனால எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கியிருக்க. அடியே தமிழ்ச்செல்வி, நான் வாங்கின ஒவ்வொன்னத்தையும் உனக்கு 10 திருப்பி கொடுப்பேன்டி.
போதான் இந்த ஈஸ்வரி. என்னடி இவ ஏதோ பிளைட்ட புடிச்சு போறேன் புள்ளைய வாங்கிட்டு வரேன் அது இதுன்னு சொல்லிட்டு போனா பொழுது வேற சாய போகுது. இன்னும் அவளை ஆளை காணமே, எங்க இருக்கான்னு தெரியலையே. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் வசந்தி, நான் போய் பிளைட் பிடிச்சி புள்ளைய தூக்கிட்டு வரேன்னு சொன்ன உடனே நீ தமிழ்கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா இருப்ப, அவங்க வந்துடட்டும், நீ தனியா அவ்வளவு தூரம் சென்னைக்கெல்லாம் போவேன்னு சொல்ல மாட்டியா? நீயும் சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்க. இப்ப பாரு தமிழ் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம எல்லாரும் சங்கடமா இருக்கா இல்லையா? எங்கங்க நான் சொல்றத கேக்குற மனநிலைமையில அவ இல்லங்க. அந்த ஈஸ்வரி அம்மா அவங்க பாட்டுக்கு பேசுனதுல தமிழுக்கு கோபம் வந்து இன்னைக்கு என் பிள்ளைய வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்பா, அக்காவை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. அக்காக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அதெல்லாம் அக்காவே சமாளிச்சுக்குவான். உங்க மக ஒன்னும் அம்பிட்டு விவரம் இல்லாத பொண்ணு இல்ல. வசந்தி, நம்ம வீட்டு முன்ன கார் வருது, ஒருவேளை தமிழா வந்துட்டு இருக்கோம். அப்படியா? வாங்க பாப்பா. வாங்க வாங்க. தமிழே குடு, பிள்ளைய குடு. பாத்து இறங்குக்கா. பாத்து பாத்து புள்ளிய கொடுமா. டிரைவர் போப்பா. பாத்துடி பாத்து. அண்ணா பணம் பே பண்ணியாச்சு. சேர்ந்த வா, வாத்தா நன்றிண்ணா. போலாம். வா வா வாக்கா. வாங்க வாங்க பாத்து. என் புள்ள வந்துருச்சு. ஆத்தா வாக்கா. ஆத்தா, என் புள்ள மீனிச்சோட வந்துருச்சு. தானா அக்காக்கு ஆரத்தி இருக்கும், உள்ள போய் ஆரத்தி இதோ இதோ கழிச்சு வரேன்ப்பா. ஓடி ஓடி. தமிழே, ஒத்தையாளா மெட்ராஸுக்கு போய் புள்ளைய வாங்கிட்டு திரும்ப வந்துட்டியா? ஆமாமா. ஆத்தா, நெசமே நீ ஏறப்படல தனியா போயிட்டு வந்த? ஆமாப்பா. தானா அம்மா. வா வா. என்னம்மா? வசதி குடி. சரி, ஆத்தா உள்ள உள்ள போ. வா. வாக்கா வா. ம், வா. போத்தா. தானா அக்கா குள துறந்து வந்திருக்கு, தண்ணிட்டு ஆ, இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா சரிம்மா, ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்லடா. அக்கா, இந்த தண்ணி குடி. ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரியாக்கா? ம்ஹும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருங்க. எங்க பெரிய வீட்டுக்கா? ஆமாமா. என்னடி சொல்ற? அங்க எதுக்கு போன? என்னையும் என் குழந்தையையும் யாரும் பிரிக்க முடியாது. நீங்க 2 பேரும் சொன்ன சவால்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இனிமே என்ன எப்பவும் சீண்டி பார்க்காதீங்க. சபாஸ்ரீ, அப்படி சொல்றிய சிங்க குட்டி. எவ உன்கிட்ட இருந்து உன் புள்ளைய பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவ கண்ணு முன்னாடியே புள்ளையோட போய் நின்னு அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கல்ல. இப்ப சொல்றேன்டி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. என் பேத்திடி நீ. நீ என் பேத்தின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. மா, இனி நான் என் வாழ்க்கையில எதை வேணாலும் பொறுத்துப்பேன். என்கிட்ட இருந்து என் புள்ளைய பிரிக்கணும்னு மட்டும் யாராவது நினைச்சாங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். தமிழே, ஆத்தா சொன்ன மாதிரி ரொம்ப பெருமையா இருக்குதா. உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதா. நீ ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த உள்ள, நான் என் வயசுக்கு ஏறப்பட மேல பறந்து போச்சுன்னா ஆணு பார்க்க மட்டும் தான் செஞ்சிருக்கேன். ஆத்தி ஏறப்பட மேல எப்படி பறந்து போகும்னு சொல்லி பயந்து கூட இருக்கேன். ஆனா ஒத்த பிள்ளையா தனி ஒரு ஆளா
ஏறப்படம் முடிச்சு போய் அங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து புள்ளைய வாங்கிக்கிட்டு திருப்பி ஏறப்படம் முடிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன்னா எம்பது பெரிய விஷயம் தெரியுமா அது? வசதி பாத்தியா, நம்ம புள்ளைய பாத்தியா? புள்ளைக்கு எம்பது தைரியம் பாத்தியா? ஆமாங்க. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ். இந்த நேரத்துல உங்க அப்பனு கூட இந்த தைரியம் இருக்குமான்னு கேட்டா இருக்குன்னு என்னால நம்பிக்கை சொல்ல முடியல தமிழ். ஆனா என் பகை இம்புட்டு பெரிய காரியத்தை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ், ரொம்ப பெருமையா இருக்கு. அக்கா அக்கா, என்னையும் ஒரு தடவை ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறியா? எனக்கும் ஏரோப்ளேன்ல போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. தேங்க்யூ அக்கா. அடியே என் பூந்தேனே, அடியே என் ஜன்னீனே, அறியாம தள்ளி போவாதே. மகளே என் மாம்பூவே, முடியாம நின்னேனே, புரியாம தள்ளி போவாதே. உன் கீச்சு மொழி கேட்காம போக என் சோலையெல்லாம் கண்ணீரில் பாட. ஓடியா போக சொன்னாலும் போக மாட்டேன், நீ தீயா மாறி நின்றாலும் வேக மாட்டேன். என் காலம் தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டேன். கண்ணின் மணி காத்திருப்பவா. என்னாச்சு மாமா, அழறீங்களா? அதான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. முத தடவையா என் கூட அழகரும் இல்ல மீனாட்சியும் இல்ல. எப்பவும் யாராச்சும் ஒருத்தராவது என் கூடவே இருப்பாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுலயும் கொஞ்சறதுலயும் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா இப்ப அவங்க 2 பேருமே என் கூட இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னும் 2-3 நாள் வேற நம்ம இங்கேயே இருந்தாகணும். குழந்தை என் கூட இல்லாம நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏமாமா, வேலை விஷயமா வந்தீங்க, வந்த இடத்துல 2-3 நாள் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணா எப்படி மாமா? அதான் இன்னும் 2 நாள்ல நம்ம ஊருக்கு போயிருவோம்ல. அதுக்கப்புறமா நம்ம கூட அழகர் இருக்க போறான். இதுக்கே மாமா இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஐஸ்வர்யா, ஏன் எல்லாரும் என்ன இப்படி நோகடிக்கிறாங்க? ஈஸ்வரி சின்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? எதுக்காக அழகரை அங்கிருந்து தூக்கிட்டு வரணும்? அவங்க அழகரை தூக்கிட்டு வர போய் தானே இவ வந்து சண்டை போட்டு மீனாட்சி என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போனா. எதுக்காக எல்லாரும் இப்படி நடந்துகிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விடுங்க மாமா, நீங்க இத பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. நான் தான் சொல்றேன்ல, விடுங்க மாமா. கூலா இருங்க மாமா. நான் என்ன மனநிலையில இருக்கேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுமாமா? உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோட நெருங்கினா நீங்க மனசு வருத்தத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஆறுதலா நான் உங்க மேல சாஞ்சேன். இதுக்கு போய் நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு மாமா. நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கும்போது நான் உங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன் மாமா. ஒரு வைஃபா உங்களுக்கு ஆறுதலா உங்ககிட்ட வந்து பேசணும் தான் மாமா நினைச்சேன். அது தப்புதான் மாமா, விடுங்க.
ஏய் உட்காரு உட்காரு, நீ ஏன் எம்எல்ஏ நீ உட்காரு. என்னையா நான் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லப்பா. தொகுதியில இருந்து வந்த மனுவை எல்லாம் ஒவ்வொரு துறை ரீதியா யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன்னை இப்படி பாக்குறதுல ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கையா. அப்பா இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா, நான் நல்லா இருக்கேன். இந்த சட்டமன்றம் வரைக்கும் போயிருந்தேன். நான் அரசியல்ல இருந்தப்ப என் கூட இருந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தேன். சரி. அவங்க மறுபடியும் நீங்க கட்சியில சேர்ந்தா அது இதுன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் அரசியல்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருக்கலாம் முடிவெடுத்திருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இனி எதுவா இருந்தாலும் ஓ முடிவுதாயா. எனக்கு குருவா இருக்கிறதே நீங்க தானப்பா. நீங்க எடுக்கிற முடிவு தான் எனக்கு எல்லாமே. சரி, நீ காலையில இருந்து ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டு போய் இருக்கிறதா கருப்பு சொன்னா என்னையாச்சு செய்து? ஒண்ணு இல்லப்பா, அது அழகர் மீனாட்சி 2 பேரையும் பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்படி நான் 2 பேரையுமே பிரிஞ்சிருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. புரியுது. இன்னும் ஒரு நாள் வேலை தானே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஊருக்கு போயிடலாம். இல்ல நான் வேணாலும் சொல்லி மோகனாவை அழகரை சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லுவா. ஐயோ அதெல்லாம் வேண்டாப்பா. அழகரை சிரமப்படுத்த வேண்டாம், நாமளே வேலையை முடிச்சு போயிடலாம்ப்பா. நீ உன் புள்ளைய சிரமப்பட வேண்டாம்னு நினைக்கிற. நான் என் புள்ள சிரமப்படுறான்னு கஷ்டப்படுறேன். வேற ஒண்ணும் இல்லையா, வேற ஒண்ணும் இல்லை. சின்னம்மா. சொல்லுப்பா சேது. ஒண்ணு இல்ல சின்னம்மா, அழகர் என்ன பண்றான்னு பாக்கலாம் தான் கால் பண்ணேன். இப்பதான்ப்பா பால் குடிச்சிட்டு அழகர் தூங்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி சின்னம்மா, அழகரை காட்ட முடியுமா? இதோ காட்டுறேன்ப்பா. ஏய் அழகரே, தங்க செல்லம். சேது, நான் வேணா அழகரை எழுப்பிட்டாப்பா? வேணாம் சின்னம்மா, அவன் நல்லா தூங்குறான், தூங்கட்டும். நான் அப்புறம் போன் பண்றேன் சின்னம்மா. சரியா. மாமா. மாப்ள. சரி மலரு, மாமா தமிழ்ச்செல்விக்கு வீடியோ கால் பண்றியா? எனக்கு மீனாட்சியை பார்க்கணும் போலயே இருக்கு. ஒரு நிமிஷம் மாமா. மலரக்கா. தமிழ் அக்கா. ஒண்ணும் இல்ல தமிழ், எனக்கு மீனாட்சியை பார்க்கணும் போல இருக்கு, அதான் உனக்கு கால் பண்ண. மீனாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கா? தோ என் மடியில தான் படுத்துட்டு இருக்கா. எங்க கொஞ்சம் மீனாட்சியை காட்டு. தோ காட்டுறேன். இங்க பாருங்க, மலர் அம்மாவை பாருங்க. சிரிக்கிறீங்களா? என்ன தங்கம், அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்களா? மலர் அம்மாவை பாருங்க. என் தங்க பிள்ளை, என்ன தங்கம்? எது கௌரவம்? யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்ததுதான் கௌரவமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, நாளைக்கு 10:30 இருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம். அந்த நேரத்துக்கு போய் பெரிய மந்த கோயில்ல சாமி கும்பிட்டு வந்துருவோம். உனக்காக நாங்க இம்பிட்டு பெரிய விஷயத்த ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கோம், அத புரிஞ்சுக்காம வேண்டான்னு சொல்லிருப்பேன்னு சொல்ற. குழந்தைங்கள அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே இல்ல.